நடிகை த்ரிஷா அவங்களோட கர்ப்பம், திருமணம், அப்புறம் விவாகரத்து பத்தி பேசின ஒரு வீடியோ இப்ப சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு பக்கம் த்ரிஷா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சோஷியல் மீடியா ஆப்ஸ்லயும் எக்கச்சக்கமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் அதிகப்படியா ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. டிவிக்கு கட்சி மேல இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்புறம் விஜயோட வளர்ச்சிக்காக பரப்பக்கூடிய பொய் வதந்தியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமானவங்க இப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் இப்ப நடிப்பை தாண்டி தீவிர அரசியல களமிறங்கியிருக்காரு. 2026 வருஷத்துக்கான சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி ஒரு ஊர்லயும் அவருடைய பரப்புரை பிரச்சாரம்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை தினமும் நியூஸா பார்த்து வந்துட்டு இருக்கோம். அரசியல் ரீதியா எக்கச்சக்கமான எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் பர்சனல் லைஃப்ல படம் தள்ளி போறது, அதே மாதிரி மனைவிட்டு விவாகரத்து, இது மாதிரி சொல்லி பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டு பயங்கரமா முழிக்கிறாரு. அவர் ஏன் இது ரெண்டுக்கும் தீர்வு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நடிகை த்ரிஷா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் எல்லா சோஷியல் மீடியா ஆப்லையும் ரொம்ப வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ரூமர்ல கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் இந்த வதந்தியா பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப எக்கச்சக்கமானவங்க அவங்களோட ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்துல த்ரிஷா அவங்களோட திருமணத்தை பத்தியும் விவாகரத்தை பத்தியும் அதே மாதிரி கர்ப்பத்தை பத்தியும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோவை இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோல த்ரிஷா அப்போதைக்கு என்ன பேசியிருக்காங்கன்னா, எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் உடனடியாக திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அப்படி கட்டாயம் பண்ணி திருமணம் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. திருமணம் பண்ணி கொஞ்சம் நாட்களில் அது விவாகரத்தில் தான் போய் முடியும். அதையும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. என்னை சுற்றி இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான நண்பர்கள் தப்பான உறவுக்காக திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் வருத்தப்படுறத நான் தினம் பார்த்து வந்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கைக்கு ஒரு சரியான நபர் கிடைச்சா மட்டும்தான் நான் திருமணம் பண்ணிப்பேன். இல்லைனா கடைசி வரைக்கும் நான் சிங்கிளாகவே இருந்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோவில் த்ரிஷா அவங்க பேசியிருக்காங்க. எனக்கு லைஃப்பில் தேவைப்படக்கூடியது நல்ல ஒரு துணை, என்னை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபர். அது எனக்கு 2வது பட்சம் தான். நான் ஒருவேளை ஃபியூச்சரில் யாராவது திருமணம் பண்ணிக்கிட்டாலும் லவ் பண்ணாலோ அவர் எனக்கு 2வது பட்சம் தான். சினிமா தான் எப்போவுமே எனக்கு முழு மூச்சு. அதுதான் நான் முதல் விஷயமா பார்க்குறேன். என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னோட சினிமாவுக்கு நடிப்புக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மக்களுக்கு என்னை பிடிக்கிற வரைக்கும் திரையில தேட்டரில் என்னை பார்க்குற வரைக்கும் தொடர்ந்து நான் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி ஒருவேளை எனக்கு நடிப்பு வரலை, மக்கள் என்னை விரும்பலைன்னா சினிமா துறையில் நடிப்பு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய துறைகள் இருக்குது. அந்த துறையில் என்னோட பங்களிப்பை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சது சினிமா மட்டும்தான். கர்ப்பமாகிறதோ திருமணமாகிறதோ இல்லை அதுக்கப்புறம் மனக்கசப்பு ஏற்பட்டு விவாகரத்து வாங்கி பிரியறதோ இது எல்லாமே என்னோட சினிமா வாழ்க்கையை ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம். இத்தனை வருஷங்கள் தமிழ் சினிமா நிலச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு என்னோட டெடிகேஷனும் ஒரு முக்கியமான காரணம். இந்த விஷயங்கள் எல்லாமே நடிகை த்ரிஷா அவங்க கொடுத்த இன்டர்வியூ தான். ஆனால் இந்த இன்டர்வியூவை தனுஷ் கூட சேர்ந்து இவங்க கொடி படத்தில் நடிச்சிருக்காங்கல்ல, அப்போ சமயத்தில் கொடுக்கப்பட்ட இன்டர்வியூ தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. ஆனால் இப்போ த்ரிஷா அவங்கள சுற்றி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதால அவங்க தொடர்ந்து சினிமா நடிப்பாங்களா, என்ன மாதிரி அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமானவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.